ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் இம்யூனாலஜி அப்படிங்கிற டாபிக் போன வீடியோவில் பார்த்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இம்யூனாலஜி அப்படிங்கிறது த ஸ்டடி ஆஃப் இம்யூனிட்டி, இம்யூன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அந்த இம்யூனிட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதனுடைய கிளாஸிஃபிகேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இந்த இம்யூனிட்டி கிளாஸிஃபைடு இன்ட்டு 2 டைப்ஸ். ஒன்று வந்து என்னது இன்னேட் இம்யூனிட்டி, அடாப்டிவ் இம்யூனிட்டி அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஸோ இன்னேட் இம்யூனிட்டி, அடாப்டிவ் இம்யூனிட்டி அப்படின்னா முதல்ல எப்படி அதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, இன்னேட் அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு தமிழில் இயல்பு நோய் தடைக்காப்பு. அதாவது இயற்கையாகவே ஒரு குழந்தை பிறக்கும்போதே அந்த உடம்புல வந்து என்ன இருக்கும், ஒரு நோய் தடைக்காப்பு மண்டலம்ங்கிறது உருவாகிடும். அது பிறந்ததுலேருந்து இறப்பு வரைக்கும் அந்த நோய் தடைக்காப்பு மண்டலம் இயற்கையாகவே ஒவ்வொரு மனிதனுடைய உடம்புலையும் இருக்குது. அதுதான் இன்னேட் இம்யூனிட்டி, பிறப்பிலிருந்தே உருவாகிறது இன்னேட். அடாப்டிவ் இம்யூனிட்டி அப்படின்னா பெறப்பட்டது. நம்ம வெளியிலேருந்து நம்ம என்ன செய்கிறோம், பெறப்பட்ட இம்யூனிட்டி தான் அடாப்டிவ். அதாவது வெளியிலேருந்து நம்ம மாத்திரை மருந்து இதெல்லாம் எடுத்துக்கிறோம் பார்த்தீங்களா. ஒரு நோய் வந்த முன்னாடி அதை குணப்படுத்துறதுக்கு தேவையான மாத்திரை மருந்து எடுத்துக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் என்னது அடாப்டிவ், எடுத்துக்கொள்ளப்பட்டது, பெறப்பட்ட இம்யூனிட்டி எப்படிம்பாங்க, நோய் தடைக்காப்பு. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் ஆர்டிஃபிஷியல்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க சரிங்களா. அதில் நேச்சுரல் ஆர்டிஃபிஷியல், அதாவது என்னது நேச்சுரல் ஆர்டிஃபிஷியல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் பாருங்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். நேச்சுரல் ஆர்டிஃபிஷியல் அதில் ரெண்டுமே இருக்கும், நேச்சுரலாக இருக்கிறது ஒன்று ஆர்டிஃபிஷியல். அந்த நேச்சுரல் அப்படிங்கிறது ரெண்டாக பிரிக்கிறாங்க, ஒன்று ஆக்டிவ் இன்னொன்று பேசிவ். ஆர்டிஃபிஷியல் ஆக்டிவ், அதேமாரி பேசிவ் அப்படிங்கிறத பிரிக்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஒவ்வொரு இம்யூனிட்டி அப்படிங்கிறத என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக இனிமேல் பார்ப்போம், புரியுங்களா. சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த இம்யூனிட்டி அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன, இன்னேட் இம்யூனிட்டி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எதை பார்க்க போகிறோம், இந்த இன்னேட் இம்யூனிட்டி அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்குறது இன்னேட் இம்யூனிட்டி, அதாவது இயற்கையாகவே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் தடைக்காப்பு மண்டலம் தான் இன்னேட் இம்யூனிட்டி. அதான் இன்னேட் இம்யூனிட்டி இஸ் த நேச்சுரல் phenomenon of resistance to infection which an individual possess right from the birth. சொன்னாங்களா, பிறந்ததில் முதல்ல அந்த ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய உடம்புல வந்து அந்த நோய்க்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்பு, அந்த நோய் தடுக்கக்கூடிய ஆற்றல் தான் நேச்சுரல், அதாவது இன்னேட் இம்யூனிட்டி அப்படிங்கிறாங்க, புரியுதுங்களா. சரி, அடுத்து த இன்னேட் டிஃபென்ஸ் மெக்கானிசம்ஸ் ஆர் நான் ஸ்பெசிஃபிக். அதாவது நான் ஸ்பெசிஃபிக் அப்படின்னா என்னென்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த இம்யூன் சிஸ்டம் வந்து வெளியிலேருந்து வரக்கூடிய மைக்ரோ ஆர்கானிக்ஸ் வந்து நான் ஸ்பெசிஃபிக், அதாவது ஸ்பெசிஃபிக்காக இருக்காது. ஜென்ரலாக எந்த ஆர்கானிசம் உள்ளே வந்தாலும் அதை என்ன பண்ணுமோ டெஸ்ட்ராய் பண்ணி நம்ம பாடி வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுது. அதுதான் வந்து நான் ஸ்பெசிஃபிக் இன் த சென்ஸ் தட் தே ஆர் எஃபெக்டிவ் அகெயின்ஸ்ட் எ வைட் ரேஞ்ச் ஆஃப் பொட்டென்ஷியலி இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட்ஸ், புரியுங்களா. வைட் ரேஞ்ச் அப்படின்னா என்ன அர்த்தம், அது வைரஸாக இருக்கலாம், பாக்டீரியாவாக இருக்கலாம், வாட் எவர் இட் மேபி, உள்ளே வந்து எந்த ஒரு ஃபாரின் மாலிகுல்ஸ், ஃபாரின் பாடி உள்ளே வந்தாலும் அதுக்கு எகெயின்ஸ்டாக வந்து என்ன ஒன்றுமா அது நம்ம உடம்பை வந்து பாதுகாக்குது. அந்த இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட்ஸ் அதுலேருந்து நம்மளையே பாதுகாக்கிறது தான் அந்த இன்னேட் இம்யூனிட்டி. அதுக்கு தான் பேர் நான் ஸ்பெசிஃபிக், புரியுதுங்களா. ஆனால் பிறந்ததுலேருந்து நமக்கு உடம்புல இயற்கை அந்த இது இருக்கிறதுனால தான் பாருங்கள், நீங்கள் வந்து நம்ம ரெஸ்பிரேஷன் பண்ணுறப்ப, சுவாசிக்கும்போது ப்ரீத்திங் பண்ணுறப்ப நம்ம மூக்கு வழியாக வாயு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், கண்ணுக்கு தெரியாத மைக்ரோ ஆர்கானிசம் உள்ளே போகுது நார்மலாக 24 ஹவர்ஸும். பட் ஆனால் என்னன்னா நம்ம என்னுடைய இன்னேட் இம்யூனிட்டி, நம்ம நேச்சராக இருக்கக்கூடிய இன்னேட் இம்யூனிட்டி, அந்த இம்யூன் சிஸ்டம் என்ன ஒன்றுமோ அதை எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணி நம்ம பாடி வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது 24 ஹவர்ஸும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் மைக்ரோ ஆர்கானிசம் இருக்குது, இல்லாமல் இல்லை, சாப்பிட்ற சாப்பாடில் இருக்கும், நம்ம குடிக்கிற தண்ணியிலே இருக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனால் உள்ளே போடுறது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஆக்சுவல் நேச்சராக இருக்கக்கூடிய இன்னேட் இம்யூனிட்டி என்னம்மா அது அப்பப்போ டைஜஷன் மற்ற ப்ராசஸ்லேயே எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணிடுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்குது நம்ம ஸ்டொமக்கில், புரியுதுங்களா. அது என்ன செய்யும், நம்ம உள்ளே போகக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் என்ன பண்ணிடுமா கில் பண்ணுதில்ல. மவுத்தில் அதேமாதிரி சலைவா நிறைய இம்யூன் சிஸ்டம் வந்து இந்த மாதிரி
நேச்சுராகவே ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்குது. அதான் நான் ஸ்பெசிஃபிக். அதுக்கு பேர் என்னது? நான் ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம், ஆர் நேச்சுரல் இம்யூனிட்டின்னு கூட சொல்லலாம். அதுக்கு பேர் நேச்சுரல் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? அதான் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாத்தா பாட்டி அவங்களாம் வந்து என்ன ஹாஸ்பிட்டலில் போயிருக்க மாட்டாங்க, மாத்திரை மருந்து சாப்பிட்ருக்க மாட்டாங்க. பிறந்ததுலேருந்து ஆரோக்கியமாக இருக்கிறாங்க அப்படின்னா என்னென்னா அவங்களுக்கு இயற்கையாகவே அவங்களுடைய உடம்புல வந்து இம்யூன் சிஸ்டம் பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் நல்லா செயல்படுதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? சரி, அதான் நேச்சுரல் இம்யூனிட்டி. அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்த்து சொல்லியிருந்தோம்? அப்போ அந்த இன்னேட் இம்யூனிட்டியில் பார்த்திங்கன்னா எ நம்பர் ஆஃப் இன்னேட் டிஃபென்ஸ் மெக்கானிசம்ஸ் ஆர் ஆப்ரேட்டிவ் நான் ஸ்பெசிஃபிக்கலி அகேன்ஸ்ட் ஏ லார்ஜ் நம்பர் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். சொன்னால் பார்த்தீங்களா, நம்ம உடம்புக்குள்ளே வரக்கூடிய நம்பர் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் எவ்வளோ இருந்தாலும் சரி எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிடுது. புரியுதுங்களா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னேட் இம்யூனிட்டி அப்படிங்கிறதுல என்னென்ன மெக்கானிசம்ஸ் வந்து நம்ம பாடியில் ஆப்ரேட் பண்ணுது, எந்தெந்த பார்ட்ஸு அப்படிங்கிறத ஒரு டேபிள் காலம் 7.4 அதில் வந்து கொடுத்துருக்காங்க. 7.5 அந்த படத்தில் பார்க்கலாம். ஓகே, சரி. இப்போ பாருங்கள், இந்த பிக்சர் பாருங்கள். பிக்சரில் வந்து நான் உங்களுக்கு டேபிளை சொல்லிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன், அப்போ தான் அதில் படம் வந்து புரியும். சரி, நம்ம இன்னேட் இம்யூனிட்டியில் வந்து டிஃபென்ஸ் மெக்கானிசம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து டைப்ஸ் ஆஃப் இன்னேட் இம்யூனிட்டி. அதில் வந்து அனாட்டமிக்கல் பேரியர்ஸ், அப்புறம் ஃபிசியாலஜிக்கல் பேரியர்ஸ், அப்புறம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது, உங்களுக்கு ஃபைகோசைட்டிக் பேரியர்ஸ், இன்ஃப்ளமேட்ரி பேரியர்ஸ். மொத்தம் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் இன்னேட் இம்யூனிட்டி. இன்னேட் இம்யூனிட்டிலே மொத்தம் வந்து 4 டைப் இருக்குது. சரிங்களா, பாடியில். சரி, 1 by 1 பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது என்னது, நம்ம ஸ்கின். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஸ்கின் அனாட்டமிக்கல் பேரியர்ஸ். அனாட்டமிக்கல் பேரியர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அதாவது ஸ்கின்னில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய பாடி கவர் பண்ணியிருக்கிறது ஸ்கின்னு. இது என்ன ஒன்று ப்ரிவென்ட்ஸ் த என்ட்ரி ஆஃப் மைக்ரோஸ். நம்ம உடம்புக்குள்ளே வந்து மைக்ரோ ஆர்கானிசம் போக விடாமல் வெளியில் வந்து என்னது ஒரு கேட்டில் இருக்கக்கூடிய ஒரு காடு மாதிரி நம்ம அதாவது நம்ம இந்திய நாட்டை வந்து காப்பாற்றக்கூடிய எல்லையில் இருக்கிற பார்டரில் இருந்து இந்த சோல்ஜர்ஸ் நிற்கிறாங்க பார்த்திங்களா சுற்றி. அதே மாதிரி நம்ம உடம்பை சுற்றி என்னது அந்த ஸ்கின்ங்கிறது கவர் ஆகி நம்ம பாடியை ப்ரொடெக்ட் பண்ணுது, வெளியிலேருந்து மைக்ரோப்ஸ் வந்து உள்ளே விடாமல் பாதுகாக்கிறதா தான் ஸ்கின் ப்ரிவென்ட்ஸ் த என்ட்ரி ஆஃப் மைக்ரோப்ஸ். ஸோ என்னுடைய ஸ்கின்னுடைய அசிட்டிக் நேச்சரு எவ்வளோ இருக்குது, 3.5. ஸோ இது வந்து என்ன பண்ணோம்னா மைக்ரோப்ஸ் வந்து வளர விடாமல் அரெஸ்ட் பண்ணிடுது. அப்புறம் வந்து மியூக்கஸ் மெம்பரேன். மியூக்கஸ்ன்னு என்னென்னா உங்களுக்கு ஒரு கோழை போன்ற ஒரு படலம். புரியுதுங்களா? மியூக்காஸ் கோழை படலம் அப்படிம்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மியூக்கஸ் என்ட்ராப்ஸ் ஃபாரின் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அண்ட் காம்பிட்ஸ் வித் த மைக்ரோப்ஸ் ஃபார் அட்டாச்மெண்ட். அதாவது வந்து மியூக்கஸ் இது எங்கே இருக்குது, நம்ம மூக்கில் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கோழைப்படலம் மூக்குக்குள்ளே இருக்கும். மூக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோழைப்படலம் அப்படி ஒரு பிசு பிசுன்னு வளப்பாக ஒரு ஃப்ளூயிட் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும், பிசு பிசுப்பாக இருக்கும். ஸோ இது வந்து என்னென்னா நம்ம இன்ஹேல் பண்ணுறப்ப அல்லது எக்ஸ்ஹேல் பண்ணுறப்ப, நம்ம ரெஸ்பிரேஷன் ப்ரீத்திங் பண்ணுறப்ப ஏர் வழியாக உள்ள மைக்ரோ ஆர்கானிசம் என்னவா மூக்கில் வெளியிலேயே என்ன இன்றைக்கி அந்த கம் மாதிரி இருக்கிறதுல எல்லாமே ஒட்டிக்கும். அப்போ உள்ள பாடிக்குள்ளே என்ட்ரி ஆக முடியாமல் அது என்ன ஆகுது, அப்படியே ஸ்டாப் ஆகிடுது. புரியுதுங்களா? தென் ஃபிசியாலஜிக்கல் பேரியர்ஸ் அப்படிங்கிற பாடி டெம்பரேச்சர். ஃபஸ்ட்டு வந்து டெம்பரேச்சர். பாடியில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் நம்ம பாடி டெம்பரேச்சர் 36.9 டிகிரி செல்சியஸ்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இந்த நார்மல் பாடி டெம்பரேச்சர் என்ன செய்யும்னா இன்ஹிபிட்ஸ் த க்ரோத் ஆஃப் பேத்தஜன்ஸ். மற்ற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பாடிக்குள்ளே போனால் அந்த பாடி டெம்பரேச்சரில் என்ன செய்ய முடியாது, சர்வை பண்ண முடியாமல் செத்து போயிடுது. பார்த்திங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கேன் உயிர் இல்லாமல் இருக்கேங்கிறத பாடி டெம்பரேச்சர் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஒருத்தனுக்கு பாடி வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்குது, பாடி டெம்பரேச்சர் வந்து -10 டிகிரியில் இருந்தால் என்ன அர்த்தம், அவன் ஆள் உயிரோடு இல்லைன்னு அர்த்தம். ஸோ நம்ம பாடி எப்பவுமே ஒரு வார்ம் கண்டிஷனில் இருக்கும், பார்த்தாலே தெரியும் சூடாக இருக்கும். ஸோ அதுக்கு அந்த டெம்பரேச்சர் பிளட் சர்க்குலேஷன் இருக்குது,
அந்த பாடி டெம்பரேச்சர் தான் காரணம். ஸோ இதில் வந்து என்ன செய்ய முடியாது, மைக்ரோ ஆர்கானிசம் சர்வை பண்ண முடியாமல் செத்து போகுது உள்ள போனாலும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோ பிஹெச். அதேமாரி நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த லோ பிஹெச், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அசிடிட்டி ஆஃப் கேஸ்ட்ரிக் செக்ரீஷன், அதாவது நம்ம இறைப்பை இருக்குது பார்த்திங்களா, நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டத்துலேருந்து ஸ்டொமக் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஸ்டொமக்கில் வந்து என்னென்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து செக்ரீஷன் ஆகும். ஸோ அது வந்து என்னது, அசிடிக் பிஹெச் வந்து லோவாக இருக்கும். ஸோ அது அந்த அசிட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால அந்த சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணுமா, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் வந்து மைக்ரோ ஆர்கானிஸ் இருந்துச்சுன்னா அந்த ஃபுட்டு வந்து எங்கே போகுது, நம்ம மவுத்துலேருந்து ஸ்டொமக்குக்கு போகிறப்ப அந்த ஸ்டொமக்கில் என்ன ஆயிரும், அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வில் பி டெஸ்ட்ராய்டு, எல்லாமே அழிஞ்சிரும். புரியுதுங்களா? தென் கெமிக்கல் மீடியேட்டர்ஸ், அதேமாதிரி சில கெமிக்கல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் லைசோசைம். ஸோ இந்த லைசோசைம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா ஆன்டிபாக்டீரியல் ஏஜென்ட், அதாவது பாக்டீரியாவுக்கு அகெயின்ஸ்டாக வந்து ஆக்ட் பண்ணக்கூடியது. இது என்ன பண்ணுதுன்னா அந்த லைசோசைம் வந்து கிளீவ்ஸ் த பாக்டீரியல் செல் வால். பாக்டீரியா உள்ளே வந்துச்சுன்னு வச்சுக்க, அந்த பாக்டீரியாவுடைய செல் வாலவே என்ன பண்ணிடுமா, பிரேக் பண்ணிடுது. ஸோ பிரேக் பண்ணால் என்ன செய்ய முடியும், பாக்டீரியா அவ்வளோ அதை முடிஞ்சு போச்சு, அதனுடைய லைஃபு முடிஞ்சு போயிடும். ஸோ அதேமாதிரி இன்டர்ஃபெரான், என்னென்ன கெமிக்கல்ஸ் வந்து இருக்குங்கிறத பார்த்துங்க. ஒன்று லைசோசைம், அடுத்தது இன்டர்ஃபெரான். இது என்ன ஒன்றுனா நம்மளுடைய பாடிக்குள்ளே வந்து ஆன்டிவைரல் ஸ்டேட் இன் தி அன்இன்ஃபெக்டட் செல்ஸ். அதாவது என்னென்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்ஸில் வந்து அகெயின்ஸ்ட், அதாவது வைரஸுக்கு ஆப்போசிட்டாக ஒரு எதிர்ப்பு சக்தியை தூண்டி விட்டுருது. புரியுதுங்களா? அடுத்து வந்து காம்ப்ளிமெண்ட்ரி சப்ஸ்டன்சஸ் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் லியூகோசைட்ஸ் லைஸ் த பெத்தோஜெனிக் மைக்ரோப்ஸ் ஆர் ஃபெசிலிட்டேட் ஃபேகோசைட்டோசிஸ். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாடியில் இருக்கக்கூடிய அந்த காம்ப்ளிமெண்ட்ரி சைட்ஸ் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் லியூகோசைட்ஸ். லியூகோசைட்ஸ்னால் என்னது, டபிள்யூபிசி, வெள்ளை அணுக்கள் சொல்கிற பார்த்திங்களா, பிளட்டில் வந்து ஆர்பிசி டபிள்யூபிசின்னு படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த லியூகோசைட்ஸுங்கிறது என்னது, டபிள்யூபிசி. ஸோ அதிலேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன செய்யுதுன்னா, அந்த காம்ப்ளிமெண்ட்ரி சப்ஸ்டன்ஸ் அந்த லைஸ் த பேத்தோஜெனிக் மைக்ரோப்ஸ், நோயை உண்டாகக்கூடிய அந்த கிருமிகளை என்ன பண்ணிடுதா, லைஸ் பண்ணுது, அழிச்சிடுது. புரியுதுங்களா? இல்லைன்னா என்ன பண்ணுதா, ஃபெசிலிட்டேட் ஃபேகோசைட்டோசிஸ், அதாவது என்னென்னா சரி அப்படியே என்ஹெல்ப், அப்படியே விழுங்கிடுது அப்படிங்கிறாங்க. அடுத்து ஃபேகோசைட்டிக் பேரியர்ஸ். ஃபேகோசைட்டிக் பேரியர்ஸ்னால் உங்களுக்கு இந்த சம் செல்ஸ், நம்ம பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த செல்ஸ் வந்து என்ன பண்ணுது, ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ். ஃபேகோசைட்டிக் செல்ஸுங்கிறது, பேரியர்ஸுங்கிறது ஸ்பெஷலைஸ்டு செல்ஸு. ஸோ அது எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்லலாம், மோனோசைட்ஸ், நியூட்ரோஃபில்ஸ், டிஷ்யூ, மேக்ரோஃபேஜஸ். ஸோ இந்த மோனோசைட்டு, நியூட்ரோஃபில்ஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் பிளட் செல்ஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஒயிட் பிளட் செல்ஸ், பிளட்டில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள் சொல்ல பார்த்திங்களா, அதுதான். இது என்ன பண்ணும்னா, ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் உள்ள வருதுன்னா அப்படி என்ன பண்ணுமா, ஃபேகோசைட்டோஸ் அப்படி என்ன பண்ணுமா, அதை விழுங்கிடும். புரியுதா? அது என்ன பண்ணுது, அப்படியே பாம்பு இப்படி முட்டையை விழுங்குது, அதே மாதிரி லவக் பண்ணிடுது. புரியுதுங்களா? ஸோ முழுமையாக அப்படியே கம்ப்ளீட்டாக விழுங்கி அதை என்ன நம்ம அதை டைஜஸ்ட் பண்ணிடுது. புரியுதுங்களா? டைஜஸ்ட் ஹோல் மைக்ரோ ஆர்கானிசம். இன்ஃப்ளமேட்டரி பேரியர்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா டிஷ்யூ டேமேஜ் அண்டு ஒரு பாடியில் வந்து ஏதோ டேமேஜ் ஆகுது, டிஷ்யூ வந்து டேமேஜ் ஆகுது. அண்ட் இன்ஃபெக்ஷன் இன்டியூஸ் லீக்கேஜ் ஆஃப் வாஸ்குலர் ஃப்ளூயிட். அதாவது என்னென்னா நம்ம உடம்புல வந்து ஒரு இடத்துல ஏதாவது காயப்படுது, அப்போ என்ன ஆகுது, ஒரு இரத்த கசிவு ஏற்படும் போது அந்த ப்ளீடிங் வர்றப்ப லீக்கேஜ் ஆஃப் வாஸ்குலர் ஃப்ளூயிட். வாஸ்குலர் ஃப்ளூயிட்னால் பிளட்டுன்னு அர்த்தம். அது ஒரு லீக்கேஜ் ஆகுது அந்த இன்ஃபெக்ஷனால், டேமேஜ்னால். அப்படி ஆகிறப்ப கண்டெய்னிங் ஹீமட்டோ ஆக்டிக் சிக்னல்ஸ், அதாவது செரட்டோனின், ஹிஸ்டமைன் அண்டு ப்ரோஸ்டோக்ளாண்டின்ஸ். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா, இப்போ சொன்ன பார்த்தீங்களா, செரட்டோனின், ஹிஸ்டமைன், ப்ரோஸ்டோக்ளாண்டின் இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா அந்த வெளியில் அந்த காயம்பட்ட இடத்துக்கு பிளட்டாக வந்து என்ன ஆகுது, வெளியே வருது. ஸோ அங்கே வந்து என்ன பண்ணுது, அந்த காயம்பட்ட இடத்துல அது பூரா வந்து உக்காந்துக்குது. இப்போ வந்து உட்காந்துனே இப்போ இந்த இன்ஜுரி ஆன இடத்துல வந்து என்ன செய்ய முடியாது,
மற்ற மைக்ரோ ஆர்கன்ஸ் உள்ளே நுழைய முடியாது. ஸோ இந்த செல்ஸ் வந்து என்னென்னா அதை வரக்கூடியதை அப்படின்னு நம்ம ஃபேகோசைட்டிக் செல்ஸ் இதுக்கப்புறம் என்ன பண்ணுமா விழுங்கிடுது. புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து என்னுடைய இது. புரியுதுங்களா? ஸோ திஸ் ஃபினாமினன் இஸ் டயாபிடேசிஸ் அப்படிம்பாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதுங்களா? இது வரைக்கும் பார்த்தது இன்னேட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஸ்கின் உங்களுக்கு படம் போட்டுருக்கும் பார்த்தீங்களா? அதில் என்னென்ன பார்ட்ஸ் சொன்ன பார்த்தீங்களா? இன்னேட் இம்யூனிட்டி அப்படிங்கிறதுல பிக்சரில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. லைசோசைம் இது எங்கே இருக்குது? டியர்ஸ் நம்மளுடைய கண்ணீர் பார்த்தீங்களா? கண்ணீர் லைசோசைம் வந்து இருக்குது இன் டியர்ஸ் நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய கண்ணீரில் வந்து இருக்குதான். அது பாக்டீரியாவை டெஸ்ட்ராய் பண்ணும். அப்புறம் வந்து இந்த ஏரியா இதில் என்னது அந்த மியூக்கஸ் கோழைப்படலை மூக்கு இருக்குது பார்த்திங்களா? மூக்குக்குள்ளே வந்து ஒரு வளவளப்பான ஒரு கோழை மாதிரி இருக்குது பார்த்திங்களா? அது வந்து வெளியிலேருந்து வரக்கூடிய ஏர் பேண்ட் பார்ட்டிகிள்ஸை பூரா ரிமூவ் பண்ணிடுது. அடுத்து பிராங்கை அது எங்கேனது மியூக்கஸ் அங்கே என்னது சளி அந்த மாதிரி கோழைப்படலம் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கெட் ஆசிட் நான் சொன்ன பார்த்திங்களா? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இங்கே ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எங்கே இருக்குப்பா? HCl ஆசிட்டுங்கிறது என்னது? HCl ஸ்டொமக்கில் இருக்குது. மைக்ரோ ஆர்கன்ஸை கில் பண்ணுது. அப்புறம் ஸ்கின் நம்ம சொன்னோம் பார்த்திங்களா? ஃபிசிக்கல் பேரியர். அப்புறம் pH லோ pH அந்த pH சேஞ்சஸ். அப்புறம் யூரினரி ட்ராக்டு. ஸோ இந்த லோ pH ஆஃப் வெஜைனா இதெல்லாம் வந்து அந்த மைக்ரோ ஆர்கானிஸை சர்வை பண்ண விடாமல் தடுத்துருது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? சரி, அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து அக்வயர்ட் இம்யூனிட்டி. அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ்.